Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial பார்க்க போகிறது Puppet tool. ஓகே, ஸோ Puppet in sense என்னன்னா நம்ம அந்த பொம்மையெல்லாம் ஆட வைப்பாங்க இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தில் ஆட வைப்பாங்க, அந்த பொம்மையை வந்து கட்டி வச்சு ஆட வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு டூல் தான் அது. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ Photoshop பொறுத்த வரைக்கும் Puppet tool வந்து உங்களுக்கு CS ஃபைலில் தான் இருக்குது. அந்த Puppet tool பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஈஸியாக பண்ண முடியும் Puppet tool யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இது வந்து மற்ற ஃபோட்டோஷாப் வெர்ஷன்ஸில் இது கிடையாது, ஒன்லி சிஎஸ் ஃபைலில் மட்டும்தான் அவைலபிள். ஓகே, ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பப்பட் வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் லேயராக மாற்றணும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ டபுள் கிளிக் பண்ணோன்னையும் லேயராக மாறிடும். இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு பப்பட் வார்ப் எனேபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ பப்பட் வார்ப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு ஸ்கெல்டன் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். இதெல்லாம் ஒரு ஸ்கெல்டன் டைப். ஓகேங்களா. இந்த ஸ்கெலிட்டனை நம்ம பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மவுத் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு நான் பப்பட் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வச்சு கிளிக் பண்ணினா போதும், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாயிண்ட்ஸ் வச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணலாம். ஸோ நமக்கு எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துக்குலாம் தேவைக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு இது வேணாம், ஒரு பாயிண்ட் வேணாம் அப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுற சிம்பிள் வரும். ஓகே, ஸோ நீங்கள் அதை வந்து எடுத்துடலாம், வேணாங்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது என்னன்னா இது ஒரு ஸ்கெலிட்டன் டைப். ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லா இடத்துலேருந்து உங்களுக்கு அப்ளை ஆகும், அதாவது எல்லா இடத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த இதுக்கு பின்னாடி, அதாவது இதுக்கு பிஹைண்ட் இருக்க இது எதுவுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை சுற்றி நீங்கள் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு சேஞ்ச் வராது. ஸோ இன்னுமே நல்லா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வெளியே அஃபெக்ட் ஆகாது, உங்களுக்கு அந்த சேஞ்ச் உள்ள மட்டும் தான் நடக்கும். இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ண முடியாது, சில இடத்துல மட்டும் தான் ஆட் பண்ண முடியும், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே, இதோட மெயின் யூஸ் என்னன்னு இப்போ நாம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு, அதாவது கண்ட்ரோல் T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த ஆப்ஷனில் போயிட்டு இங்கே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது நம்ம இடையில பிரிச்சுட்டு இது மூலிமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் நம்ம பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்ம வேணும் அப்படின்னா பண்ண முடியாது. பட் பப்பட் டூல் அப்படி கிடையாது, நம்மளுக்கு வேணுங்க மாதிரி இன்னும் நிறைய மாடிஃபை பண்ண முடியும். இப்போ இதே ஆப்ஷனை நம்ம பப்பட் டூல்லையும் பண்ண முடியும், பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ டினை பண்ணிக்கிறேன். இப்போ பப்பட் டூல் எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே,
ஸோ இந்த மாதிரி டைப்பில் நம்ம ஆர்டினரி ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வேணுங்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அனிமேஷன் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு Ctrl+J ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன அனிமேஷன் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோவில் போனீங்கன்னா அனிமேஷன் ஒரு இது ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா CS5 இந்த மாதிரியான ஒரு லேஅவுட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு CS4 கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,